டோடோ டிவி. சகஸ்பூர் கிராமம் ரொம்ப சந்தோஷமான ஒரு கிராமம். விவசாயிகள் ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட நிலத்துல விவசாயம் செஞ்சு ரொம்ப அதிகமான விளைச்சலை எடுத்தாங்க. ஜாஸ்பூர் கிராமம் ரொம்பவே பேர் போன ஒரு கிராமம். இது ரொம்ப அழகான கிராமமும் கூட. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கிராமத்தை பத்தி தெரியும். இந்த கிராமத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்கவே ரொம்ப பசுமையா இருக்கும். இதை பார்க்கறதுக்கு நிம்மதியான மனநிலைமையை தரும். ஆனா அன்னைக்கு ஒரு நாளே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு சாயங்கால நேரத்துல ராஜு அப்படிங்கிறவரு அவங்க மனைவி நிர்மலாவோட அவங்களோட விவசாய நிலத்துல இருந்து வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தாங்க. அப்ப ராத்திரி ஆக போகுது. ரெண்டு பேரும் ரொம்ப அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்தது. அப்போ ராஜு சொல்றாரு, கேளு நிர்மலா, நீ முதல்ல போ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை, நான் சிவ்ஜி கோவில் போயிட்டு வரேன். இங்க கேளு, நீ போய் பிரசாதம் தயார் பண்ணு, நான் சீக்கிரமா திரும்ப வந்துடுறேன். சரிங்க, நீங்க சீக்கிரம் வந்துடுறீங்களா? இன்னைக்கு நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன். ராஜு அங்க இருக்காரு. நிர்மலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ராஜு கிணத்து பக்கத்துல போறாரு. அங்க போய் பக்கெட்டை தண்ணிக்குள்ள போட்டு தண்ணி நிரம்பின உடனே பக்கெட்டை மேல இழுக்கிறாரு. உடனே அவரோட கழுத்துல இருக்கிற அந்த லாக்கெட்டை கழட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு கல் மேல வைக்கிறாரு. அப்புறம் அவரு சேர்ந்துன அந்த தண்ணியை தான் தலை மேல ஊத்திக்கிறாரு. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததால குளிர்ல நடுங்கிக்கிட்டே சொல்றாரு, ஹர் ஹர் கங்கை, ஜெய் சிவசம்போ. அப்புறம் அவரு கடவுளை வணங்க ஆரம்பிச்சிடுறாரு. திரும்பவும் அவரு பக்கெட்டை தண்ணிக்குள்ள போடுறாரு. போட்டுட்டு தண்ணியை இழுக்க நினைக்கிறாரு. ஆனா இந்த தடவை பக்கெட் திரும்ப வரவே இல்லை. அவரு தன்னோட எல்லா சக்தியும் சேர்த்து பக்கெட்டை வெளியே இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனாலும் பக்கெட்டை வெளியே இழுக்கவே முடியல. அது ஏன்னு அவருக்கு தெரியல. உடனே அவரு கயிறை விட்டுட்டு மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, என்னாச்சு? ஏன் பக்கெட்டை வெளியே எடுக்க முடியல? ஒருவேளை கிணறுக்குள்ளேயே மாட்டியிருக்குமோ? உடனே அவரு கிணத்தை நோக்கி போறாரு. போய் கிணத்தை எட்டி பார்க்கறாரு. உள்ள பார்த்தா எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த இடம் ரொம்ப இருட்டா இருந்தது. ஆனா உள்ள இருந்து ஏதோ வெளிச்சம் வரத பார்க்கறாரு. அந்த வெளிச்சம் யாரோ ஒருத்தரோட கண் மாதிரி தெரிஞ்சது. அந்த கண்ணு ராஜுவையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ராஜு ரொம்ப பயந்து போய் அந்த இடத்துல இருந்து பின்னாடி போறாரு. அவரு மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள திரும்பவும் எட்டி பார்க்கறாரு. பார்த்தா ஏதோ ஒரு ராட்சசன் அந்த கிணத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை பார்த்து ராஜு ரொம்ப பயந்து போயிடுறாரு. அந்த ராட்சசனை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ராட்சசன் திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். ராஜு ரொம்ப பயந்து போய் பின்னாடி வந்து திரும்பி பார்க்கறாரு. அங்க பார்த்தா அந்த ராட்சசன் பின்னாடி நின்னுட்டு இருக்கான். ராஜு நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. நீ யாரு? நான் உன்னை கொல்ல வந்திருக்கிற ராட்சசன். நீ 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 எதுக்காக என்ன கொல்லணும்? நான் உன்னை மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த கிராமத்தையுமே கொல்லணும். அந்த ராட்சசன் அதோட கூர்மையான நகத்தால ராஜுவோட நெஞ்சிலேயே பலமா குத்திடுறான். ராஜு துடிதுடிச்சு இறந்து போயிடுறாரு. அப்புறம் இங்க நிர்மலா அவங்களோட வீட்டுல ராஜுக்காக நைட் முழுவதும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா ராஜு திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள் காலையில நிறைய மக்கள் கிணத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறத நிர்மலா பாக்குறாங்க. நிர்மலாவும் கூட்டமா மக்கள் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிறத பார்த்து நிர்மலா அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அங்க ராஜுவோட தலை மட்டும் தனியா இருக்கிறத பாக்குறாங்க. அவரோட தலையில இருந்து கண் நோண்டப்பட்டிருந்தது. அப்புறம் நிர்மலா சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஊரோட தலைவர் சார்பஞ்ச் அங்க நின்றுட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு, ராஜு ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு. இந்த இடத்துல இருக்கிற யாருக்காச்சும் ராஜுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? அப்புறம் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்று இருக்கிற மக்கள் வித்தியாசமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. சர்பஞ்ச் ஐயா, நிர்மலாவை ராஜு வீட்டுக்கு அமுச்சு விடும்போது நேரம் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த ராத்திரி நேரத்துல திருடன் தான் ராஜுவை கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுக்காக இவ்வளோ கொடூரமா கொல்லணும்? அப்படி கொல்றதுக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு மனுஷன் அவங்கள நோக்கி ஓடி வராரு.
அவர் தலைமுடியெல்லாம் நீட்டா வச்சுக்கிட்டு கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கே ஒரு பைத்திய மாதிரி இருந்தாரு. அங்க கீழே கிடக்கிற ராஜுவோட இருந்த உடலை பார்த்து அந்த பைத்திய மாதிரி இருக்கிறவரு சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சொல்றாரு, அவன் அவன் வரான், அவன் வந்துட்டு இருக்கான், அவன் திரும்பவும் வந்துட்டு இருக்கான், இது ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு, அவன் வந்துட்டு இருக்கான், இனிமேல் நீங்க எல்லாரும் சாக போறீங்க, நீங்க எல்லாரும் சாக போறீங்க. ஹே முரளி, இங்க யாரு இப்படி பேசிட்டு இருக்கிறது? சர்பஞ்சி ஐயா, இவன் ஒரு பைத்தியம், அந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அப்படி சொன்ன உடனே பைத்தியக்காரன் அங்க இருந்து போயிடுறான். மற்றவங்களும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ராத்திரி நேரம் ஆகுது. ஸ்ரீதர் அவரோட கட்டில உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாரு, யாரு யாரு இப்படி பண்ணிருப்பா? ராஜா யாரு இப்படி இறக்கமே இல்லாம கொண்டு இருக்காங்க? அவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட வீட்டு மாடியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு ஸ்ரீதர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. உடனே ஸ்ரீதர் கட்டிலிருந்து எந்திரிச்சு வேகமா வெளியில ஓடி போய் அவரோட கூரை மேல பாக்குறாரு. யாரும் இல்லாததால ஸ்ரீதர் திரும்பவும் அவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. போய் திரும்பவும் அவரோட கட்டிலே உட்காந்துக்கிறாரு. திடீர்னு அந்த கட்டில் ஆடுது. அது ஒரு நிலநடுக்கம் வந்த மாதிரி தெரியுது. உடனே அவரோட கட்டில இருந்து கீழே இறங்கி கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிறாரு. அப்போ அந்த கட்டிலுக்கு கீழே அந்த ராட்சசன் இருக்கிறத அவரு பாக்குறாரு. அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் வெளியில ஓட முயற்சி பண்றாரு. அப்போ அந்த ராட்சசன் ஸ்ரீதரை நோக்கி வருது. வந்து ஸ்ரீதரோட காலை பிடிச்சு உடம்புல இருந்து காலை தனியா பிச்சு எடுத்துருது. ஸ்ரீதர் அந்த வீடே தூக்கிட்டு போற அளவு அவ்வளோ சுத்தமா கத்துறாரு. அந்த ராட்சசன் ஸ்ரீதரையும் கொடூரமான முறையில கொன்னுடுது. அடுத்த நாள் காலையில ஸ்ரீதரோட வீட்டுக்கு வெளியில ஸ்ரீதரோட தலை மட்டும் தனியா கிடக்குது. ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த பைத்தியக்காரனும் அங்கே நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ சர்பஞ்ச் சொல்றாரு, முரளி, உனக்கு தெரியுமா, இங்க ரொம்ப கொடூரமான முறையில கொலை நடந்துட்டு இருக்கு. இந்த கொலைக்கெல்லாம் காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த குபடா ராட்சசன் ஞாபகம் இருக்கா? அந்த கௌசல்யாவோட பையன் குபடாவாம். அவனே தான். அது யாருன்னு முரளி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கௌசல்யா அப்படிங்கிற பெண்மணி அவங்க பையன் கோபால் கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க பையன் ஒரு கூணனா இருந்தாங்க. கிராமத்துல இருக்கிற மற்ற பசங்களாம் அவனை பார்த்து சிரிச்சு கேலி செஞ்சு கூண ராட்சசன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் அப்படியே கூப்பிட்டாங்க. இதனால அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். அவனை பார்த்த உடனே எல்லாரும் விலகி போனாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இவன் கூட பழகினா அவங்களும் கூணன் ஆயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு நாள் அவன் ரொம்ப வருத்தத்தோட நடந்து போயிட்டு இருந்தான். கோவிலுக்கு போனா கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போனான். கோபால ராஜு கோவில பார்த்துக்கிட்டு கோபால் கிட்ட சொல்றாரு, ஏய் கூணா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயா, நான் இந்த கோவிலை சுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நீ கோவிலுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. நீ இந்த இடத்துக்குலாம் வந்தா புனிதமே கெட்டு போயிடும், புரியுதா? முதல்ல நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி போ. அதுக்கப்புறம் கோபால் ரொம்ப மன வருத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். அவனை கிண்டல் கேலி பண்ணதாலையும் அது மட்டும் இல்லாம இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதாலையும் ஊர்க்காரங்க எல்லாரும் மேலேயும் கோபால் ரொம்ப அதிகமா கோவப்படுறான். அப்புறம் இவங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு சத்தியம் பண்ணிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். கோபால் இறந்து போயிட்டதால அவங்க அம்மா ரொம்ப சோகமா ஊரை விட்டே காலி பண்ணிட்டு வெளியில போயிடுறாங்க. முரளி சொன்ன இந்த எல்லா கதையும் கேட்டு சர்பஞ்ச் ரொம்ப மனவருத்தப்பட்டு சொல்றாரு, கோபாலுக்கு நடந்தது நிஜமாலுமே மிகப்பெரிய அநியாயம்தான். ஆனா ஊர் மக்களுக்கு இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாம் இந்த ஊர்ல யாரும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. முரளி, இதுக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கிறது? இதுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கு. கோபாலோட அம்மா கௌசல்யா காட்டுக்குள்ள எங்கேயோ போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஒரு அம்மாவால மட்டும்தான் அவங்க பையனை சமாதானப்படுத்த முடியும். முரளி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சர்பஞ்சும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ள கௌசல்யாவை தேடுறாங்க. அவங்கள தேடி தேடி அப்படியே சாயங்காலம் ஆயிடுது. அப்புறம் அவங்க அப்படியே தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க. சர்பஞ்சும் ஊர் மக்கள் எல்லாரும் அந்த வெளிச்சத்தையே பின்தொடர்ந்து போறாங்க. அங்க பார்த்தா ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசைக்குள்ள கௌசல்யா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அங்க பார்த்தா கௌசல்யா ஒரு மண்டை ஓட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கையில ஒரு எலும்பு துண்டு வச்சிட்டு இருக்காங்க. அந்த எலும்பு துண்டை அப்படியே முன்னையும் பின்னையும் சுத்தி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சர்பஞ்சும் அங்க இருக்கிற மனுஷனும் இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. கௌசல்யா அவங்களுக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா கௌசல்யா தான் மந்திரம் போட்டு அவங்க பையனை ஒரு ராட்சசனா திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல ராட்சசன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். போ மகனே போ, இன்னைக்கு நீ வேட்டையாட போறவங்க உனக்கு ரொம்ப நெருக்கத்திலேயே இருக்காங்க. போ, யாரையும் உயிரோட விடாத, எல்லாரையும் சாகடிச்சிடு போ. அப்படி சொன்ன உடனே ராட்சசன் அவங்கள பார்க்கறான். அப்போ சர்பஞ்சும் அந்த கிராமத்தாலும் பயத்துல அலறிட்டு இருக்காங்க. அவங்கள கொன்னுடுது. சர்பஞ்சும் அந்த கிராமத்தாலும் திரும்பவும் அவங்களோட கிராமத்துக்கு போகவே இல்லை. அந்த கிராமத்துல ஒவ்வொரு ஆளா இறந்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த கிராமத்துல இருக்கவங்களாம் பயந்து போய் அந்த கிராமத்தை விட்டே வெளியில போயிட்டாங்க. அப்புறம் சகஸ்பூர் கிராமத்துல யாருமே இல்லை. ஒரு கிராமம் இருந்துச்சு. ஆனா அந்த கிராமத்து ஜனங்க ஞாயிற்றுக்கிழமையான வெளியே வர பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்துல ஒரு இனிப்பு விற்கிற பேய் இருந்துச்சு. அந்த பேய் எப்போ இனிப்பு எடுத்துட்டு வந்தாலும் அந்த இனிப்போட மனம் ஊரெல்லாம் பரவும். அந்த இனிப்போட மனம் அங்கிருந்த எல்லாரையும் ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இனிப்பை விற்கிறவன் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவனுடைய இனிப்பு கடையில வச்சு கொன்னுடுவான். அதனாலேயே அங்க இருந்த ஜனங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையானா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இறுக்கமா மூடிடுவாங்க. அந்த வாசம் உள்ள வரவே கூடாதுன்னு. ரமேஷ் 15 வருஷம் கழிச்சு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருந்தான். அவன் சின்ன வயசுலயே சிட்டிக்கு போயிருந்தான். பாட்டி, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துடு. சரி பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை பாட்டி. டேய், நீ எவ்வளோ பெரியவனானாலும் எனக்கு இன்னும் நீ குழந்தைதான்டா. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவனுடைய நண்பர்களை பார்க்கறான். ஏ அண்ணா, ராஜு, ஏ பப்ளு, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, நாளைக்கு நாம எங்கவும் போகக்கூடாது. ஆனால் ஏன்? கிராமத்துல இனிப்பு விற்கிற ஒரு பேய் இருக்கு. அந்த பேயோட இனிப்பு வாசம் யாருக்காச்சும் வந்துச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. அதனால நீயும் தூங்கும்போது கதவு ஜன்னல் எல்லாம் மூடிக்கிட்டு தூங்கு, சரியா? வா சகோதரா, வீட்டுக்கு போலாம் வா. இப்படி சொல்லி ராஜுவும் பப்ளுவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அட, இவங்க என்னதான் பேசுறாங்க? இதோ இனிப்புன்னு சொல்றாங்க, பேயின்னு சொல்றாங்க. என்ன இது? ஆனால் இவங்க கொஞ்சம் உறுதியாக சொல்கிறாங்களே. சரி சரி, அப்படின்னா பாட்டிக்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட அவனுடைய நண்பர்கள் சொன்ன எல்லாத்தையும் சொன்னான். பாட்டி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விசித்திரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ இனிப்பு பேயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி அது? ரமேஷ் இனிப்பு விற்கிற அந்த பேய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினான். ஆனா பாட்டி நடுவுலயே அவனுடைய பேச்சை நிப்பாட்டினாங்க. நாம இதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவனுடைய ரூமுக்கு போனான். ரமேஷ் அந்த இனிப்பு பூதத்தை பத்தி எல்லாரும் சொன்னதை நம்பவே இல்லை. அதனால ஜன்னல் சாத்தாம அப்படியே படுத்தான். கொஞ்ச நேரத்துல இனிப்பு விற்கிற பூதம் கையில இனிப்பை எடுத்துக்கிட்டு கிராமத்துல வலம் வந்துச்சு. கிராமத்து ஜனங்களை, கதவை திறந்து என்னையும் கொஞ்சம் பாருங்க. நான் உங்களுக்காக தான் இந்த இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. ஆனா யார் வீட்டு கதவு ஜன்னலும் திறக்கவே இல்லை. ஒன்றும் பரவாயில்ல, இன்னைக்கு யாரு சாகுறாங்கன்னு நானே பார்க்குறேன். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் மாட்டாம போயிடுவாங்களா? சரி, பார்க்கலாம் அது யாருன்னு. அப்போ அந்த பூதம் ரமேஷ் வீட்டு ஜன்னல் திறந்திருந்ததை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் இனிப்போட மனம் ரமேஷோட ரூமுக்கு போனதும் ரமேஷ் அந்த இனிப்பு வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு எழுந்திருச்சான். ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! இனிப்போட நறுமணமே இப்படி இருக்குன்னா அந்த இனிப்பு எவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரமேஷ் அந்த இனிப்போட வாசத்துக்கு ஈர்க்கப்பட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த ரமேஷை பார்த்ததும் அந்த பூதம் அவனை அப்படியே தூக்கிட்டு அதோட கடைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு.
எப்படியோ ஒரு வேட்டை கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த ரமேஷ் காஞ்ச இலை போல நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுரு, என்னை கொண்டுடாத. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். என்னை விட்டுரு, என்னை போக விடு. நான் தெரியாம என்னோட ஜன்னலை திறந்து வச்சு தூங்கிட்டேன். நான் வேணா உன்னோட கடையில வந்து நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த கிராமத்து ஜனங்களை எல்லாரையும் கொல்ற வரைக்கும் எனக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. ரமேஷ் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். ஆனா அந்த பூதம் ஒத்துக்கவே இல்லை. அந்த பூதம் ரமேஷை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ ரமேஷோட கழுத்துல இருந்த தாயத்தை அந்த பூதம் பார்த்துச்சு. அதை பார்த்ததும் பூதம் அமைதியாயிடுச்சு. இந்த தாயத்து உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த தாயத்தை என்னோட அம்மா ஞாபகார்த்தமா அவங்க சாகும்போது எனக்கு கொடுத்தாங்க. பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டதும் அழ ஆரம்பிச்சது. இந்த தாயத்து என்னோடது, நான் தான் உன்னோட அப்பா. ரமேஷ் இனிப்பு பூதத்தோட பேச்சை கேட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த பூதம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. என்னோட ஸ்வீட் ரொம்ப ருசியா இருக்குன்னு பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவுல ஊரோட முதலாளி பையனும் ஸ்வீட் கடைய போட்டான். ஆனா அவன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான விலைக்கு வித்தான். அதனால அவனுக்கு எந்த மாதிரி லாபம் கிடைக்கல. அவன் என்னோட கடையை காலி பண்றதுக்கு யோசிச்சான். ஒரு நாள் கடையோடவ என்னையும் சேர்த்து எரிச்சிட்டான். அப்பலிருந்து நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அப்பா, உங்களை கிராமத்து முதலாளி பையன் தான் கொன்னான். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க பாவம் என்ன பண்ணாங்க? என்னோட கடைக்கு நெருப்பு வச்சப்போ யாருமே வந்து என்னை காப்பாற்றவே இல்லை. அதனால தான் அவங்கள கொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் முதலாளி பையனை என்னால கொல்லவே முடியல. ஏன்னா அவன் எப்பவுமே வீடை பூட்டிக்கிட்டு தான் உள்ள இருப்பான். அப்பா, நான் இதுக்கு உதவி பண்றேன். ஆனா கிராமத்து ஜனங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. இனிப்பு பூதம் ரமேஷ் சொன்னதை கேட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் எல்லா பிளானையும் சொன்னான். அதுக்கப்புறம் ரமேஷ் பிளான் பண்ணபடி கொஞ்சம் இனிப்பை எடுத்துட்டு போய் அந்த கிராம தலைவரோட வீட்டு ஜன்னல்ல வச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் தலைவரோட மகன் அந்த மனத்துக்கு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். நான் இப்போ உன்னை கொன்னு என்னோட சபதத்தை முடிக்க போறேன். நீ என்ன எதுக்கு கொல்ற? இந்த ரமேஷ் எதுக்கு விட்டு வச்சிருக்க? ஏன்னா என்னை கொன்னது நீ. இந்த கிராமத்து ஜனங்க பாவம். நான் யார் நீ? அதுக்கப்புறம் அந்த பூதம் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. கஜோதர் நீயா? கஜோதர் தான். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இனிப்பு பூதம் அவனுடைய எந்த பேச்சையும் கேட்காம அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பூதம் கிராமத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட எல்லாரும் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. உன்னோட கண் எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போ என்ன சொல்ற? அது குளிர்காலம். மணலியில இருக்கிற ஸ்னோஃபாலை பார்த்து ரசிக்கிறதுக்காக ஒரு தம்பதிகள் அங்க போயிருந்தாங்க. இண்டோர்ல வாழ்ந்துட்டு இருந்த அவங்க 2 பேரும் ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு இல்ல? நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்னு. அவங்க 2 பேரும் ஐஸை எரிஞ்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ராகுல், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரூமுக்கு போலாமா? ரொம்ப டயர்டாயிருச்சு, பசிக்குது. 2 பேரும் ரூமுக்கு போறதுக்காக லிஃப்ட் ஓபன் பண்ணாங்க. அப்ப லிஃப்ட்ல ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தி இருந்தா. ராகுல், சிம்ரன் 2 பேரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க. லிஃப்ட்ல பார்த்த அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருந்தால. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க கூடாது? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு யார் ஞாபகமோ வருது. யாரு? சிம்ரன் கண்ணாடி முன்னாடி நின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே சொன்னான். ஒரு அழகான பொண்ணு பத்தி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த கதை இது. கங்கா நதி பக்கத்துல ஒரு அழகான சிட்டி இருந்தது. எங்க அம்மா அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க.
அதே சிட்டில ஒரு அழகான பையன் இருந்தான். அவன் பேரு விக்கி. மச்சான், கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன். ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத. நீ என்னடா பண்ண போற? நீ என்னோட லவ்வராக இருக்கிறியா? ச்சே, நான் இல்லைடா, இந்த ஆப் பண்ணும். ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல மேட்ச் கிடைக்கும். ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு விக்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணான். 2 நாள்லயே அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு கூட மேட்ச் ஆச்சு. மச்சான், மேட்ச் ஆயிடுச்சு. மெசேஜ் கூட பண்ணோம். நாளைக்கு அவளை மீட் பண்ண போற. ஐயா, சூப்பர்டா மச்சான். நீயும் கமிட்டட் பாய்ஸ் கேங்ல சேர்ந்துட்ட. விக்கி ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போனான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் விக்கியோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில விக்கியோட பாடி தான் வெளியே வந்துச்சு. போலீஸ் அந்த பொண்ணை ரொம்பவே தேடினாங்க. ஆனா எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சிட்டில 2 மாசத்துல 28 பேர் இதே மாதிரி செத்து போனாங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆம்பளை பசங்க வெளியே வர்றதையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருடா, எனக்கு ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கான். நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ரோஹன், சிட்டியில் ஒரு பேய் வந்திருக்கு. உன்ன மாதிரி பையனை வலையில போட்டுக்கிட்டு கொன்னுரும். பத்திரம். டேய், கடவுள் புண்ணியத்துல இந்த பொண்ணு எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. நீ ஏதோ சொல்லி அதை கெடுத்துடாதடா. ரோஹன் அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போனான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஒரு லாங் டிரைவ் போனாங்க. கார் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நின்னுச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என் கூட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பயங்கரமான உருவத்தை பார்த்து, யார் நீ? பேய் அந்த ரோஹனை சாகடிக்க முன்னாடி வந்தப்போ ரோஹனோட ஃப்ரெண்ட் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தான். ரோஹன், பின்னாடி போ. மந்திரவாதி அவனுடைய மந்திர சக்தியால அந்த பேயை கட்டி போட்டான். கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சிட்ட. இந்த பேய் நிறைய பேரை இதே மாதிரி தான் கொன்னு இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த ஆணி எப்போ புடுங்க போகுதோ அப்போ இது திரும்ப வரும். குட் ஸ்டோரி. நீ அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்ட போல. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் கட்டுற. இல்லைங்க, நான் சொல்றது கதை இல்ல, உண்மையிலேயே நடந்தது. என்ன நம்புங்க. ராகுல் அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகுல் கேட்டான், அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே போச்சு. அந்த பொண்ணை பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கதை தெரியும். இப்போ ரீசெண்டா இண்டோர்ல கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருப்ப. எல்லாரும் சொல்றாங்க அந்த மந்திரவாதி அடிச்ச ஆணி வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? உனக்கு கோலு ஞாபகம் இருக்கா? சர்மாஜி வீட்டில் இருந்தானே அந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஆமா தெரியும், நல்ல பையன். ஆனா கொஞ்ச நாளா அவன் காணல. எப்படி பார்க்க முடியும்? அவன் தான் செத்து போயிட்டானே. ஒரு நாள் என்ன பார்க்க வந்திருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அக்கா, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஹே ஆமா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்லை அக்கா, இப்போ கல்யாணம் இல்லை. ஆனால் நாங்கள் சிம்லா மணாலின்னு ட்ரிப் போகிறோம். இன்னைக்கு கிளம்புறோம். சூப்பர்டா, நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? அப்படி போனவன் திரும்பி வரவே இல்லை. அந்த பேய் அவனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுச்சு. சரி, கவலைப்படாத. எனக்கும் தான் கவலையா இருக்கு. ரொம்ப நல்ல பையன்.
நான் அவனை பற்றி மட்டும் இல்லைங்க, செத்து போன எல்லா பசங்களை பற்றியும் கவலைப்படுறேன். சரி சரி, அதை பற்றி விட்டுரு. சரி, போய் மூஞ்சி கழுவிட்டு வா, நாம் மறுபடியும் போகலாம். ராகுல் அப்புறம் சிம்ரன் 2 பேரும் ஈவினிங் வாக்காக வெளியே போனாங்க. 2 பேரும் லிஃப்ட்டை திறந்தா லிஃப்ட்குள்ள அதே பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து ராகுல் கொஞ்சம் பயந்துட்டான். கேளு, உனக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ். அப்படியா? என்ன குட் நியூஸ்? அப்பா அம்மா நம்மளோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க உன்னை பார்க்கணுமா? இது உண்மையிலேயே குட் நியூஸ் தான். வா, ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாம். ட்ரிப்ல இருந்து போனதும் டைரக்டாக உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. லிஃப்ட் ஓபன் பண்ணா மறுபடியும் அதே பொண்ணு. இந்த தடவை ராகுலுக்கு பயத்துல வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. லிஃப்ட் அவங்க ஃப்ளோரை வந்து சேர்ந்ததும் 2 பேரும் பயந்து லிஃப்ட்டை விட்டு ஓடி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே கதவை சாத்திட்டாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் ஏன் நமக்கு முன்னாடி வரா? அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா? நான் இனிமே வெளியே போக மாட்டேன். ராகுல், பயப்படாத. இது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? நாம எத்தனை தடவை ரூம் விட்டு வெளியே போனோம்? எல்லா டைம் வந்திருக்கா. இது கோஇன்சிடென்ஸ் அல்ல. நீ சொன்ன அந்த பொண்ணு என்னானா? அவ பிடிபட்டாளா? இல்லைங்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஒருவேளை அந்த மந்திரவாதி மறுபடியும் அவ தலையில ஆணி அடிச்சிருக்கலாம். இல்லைனா இப்போ அவ வேற யாரையாவது வேட்டையாடிட்டு இருக்கலாம். சிம்ரன் ராகுலை சமாதானப்படுத்தினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராகுல் அமைதியாயிட்டான். சிம்ரன் ராகுலோட முகத்தை தடவி கொடுத்துட்டு இருந்தா. நீ ரெஸ்ட் எடு, நான் இந்த மேக்கப்பை தொடச்சிட்டு வந்துடுறேன். கொடு, நான் பண்ணுறேன். ஆஹா, சாருக்கு இப்போ என்ன என் மேல கரிசனம்? இனிமே நான் உன்னோட சர்வெண்ட் தானே? புத்திசாலிடா நீ. ராகுல் மேக்கப்பை தொடச்சிட்டு இருந்தான். உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. பார்த்ததும் மயங்கிட்டேன். முடிய சீவும் போது உன்னோட கூந்தல் பட்டு போலவே இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டே ராகுல் சிம்ரனோட முடிய சீவிட்டு இருந்தான். அப்போ சீப்பு திடீர்னு முடியில மாட்டிக்கிச்சு. ராகுல் ரொம்ப ஜோரா இருக்கு. அப்போ ஆணி வெளியே அவ மறுபடியும்